வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாஸ்மா அது தலைமையில் வயலெல்லாம் வேலை செய்ய போவாங்களே அவங்கெல்லாம் அப்படி தான் போட்டுருப்பாங்க. ஏதோ காட்ட போகிறானுங்க. வாப்பா பசிக்கிறோம் பசிக்கிறோம். வந்து புது நோட்டு உனக்கு ஸ்டார் குத்துச்சு பாத்தியா? புது நோட்டு வாங்கும் போது உனக்கு ஸ்டார் கட்சிச்சுடா அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர். சரி. அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதல, அதனால என்ன ஸ்கூல்ல வச்சு ஹோம்ஒர்க் எழுத வச்சிட்டாங்க. எழுத வச்சாங்களா? எங்க காட்டுங்க ஸ்டார் பார்க்கலாம். ஐயோ சாரி, ஸ்டார் போடலையா? அப்புறம் இல்லை மேம் சொன்னாங்க, இந்த உனக்கு என்ன கலர் பிடிக்கும் ஸ்டாரு அப்படின்னு சொன்னாங்களே. நான் என்ன கலர் மேம் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்தது ஏதோ காட்ட போறான் ரயானு. எல்லோ கலர் ஸ்டார் பக்கத்துலயே ஸ்டார், எல்லோ ஸ்டார் வரைஞ்சிருக்காங்க. எல்லோ கலர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரும் கிடையாது, ஸ்டோன் மாதிரி இருக்கு. இல்ல ஐனக் கண்ணாடி ஸ்டோன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ரயான். கண்ணாடி ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு ரயான். கண்ணாடி, அதனால தான் உனக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி அது இல்ல அட்டை போட்டு. வெரி குட். அட்டை போட்டுருக்கல. ஓஹோ, அட்டை வேற போட்டுன்னு போயிட்டு. யார் போட்டு கொடுத்தா அட்டை? நான் தான். எனக்கு தான் ஸ்டார் கொடுத்துருக்கணும் மிஸ் கிட்ட நாளைக்கு போய் சொல்கிறேன். நீ எங்கள் அம்மா தான் அட்டை போட்டு கொடுத்தாங்க மிஸ். எங்கள் அம்மாவுக்கும் ஸ்டார் வேணுமா? எங்கள் அம்மாவுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டார் பிடிக்கும். நீங்கள் பிங்க் கலர் ஸ்டார் கொடுங்க. ஃபார் மதர் அது. ஆனால் எனக்கு எல்லோ வேணாமே, எனக்கு பிங்க் கலர் தான் வேணும். நல்லா கேட்டுக்கோங்க, ரெண்டு பேருமே பிங்க் கலர் ஸ்டார் வேணுமா? நாளைக்கு தந்துருங்க சரியா? வச்சு வாயிலே ஒன்று கொடுக்க மாட்டாங்க. வடவடையாக கொடுப்பாங்க ரயான். போண்டாவாக கொடுப்பாங்க. சரி சரி, எட்டி ஆரம்பிங்க. இப்போதானே உள்ள வந்தீங்க, அதுக்குள்ளே எனக்கு வேலை வைக்கணும். எதனா ஒரு வேலை வைக்கணும். கொடுக்குறேன், எழுதுங்க. அக்கா வந்தாலாம் உட்காந்தாலாம் அவள் பாட்டி ஓடிட்டு இருக்கா. பாருங்க, அவன் மூஞ்சி பாருங்க. சீக்கிரமா அவன் மூஞ்சி மட்டும் பாருங்க. எங்க பண்ணு, இன்னொரு முறை பண்ணுப்பா. இப்ப பண்ணி அதே மாதிரி பண்ணு. சரி சரி இருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு பாருங்க. இதுதான் ரியல் ரயான். பார்த்தீங்களா எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறேன். மிஸ் பார்த்துக்கோங்க மேம், பார்த்துக்கோங்க. இவனை ஸ்கூலில் கட்டி போட்டு வைங்க. குரங்கு செஸ்டெல்லாம் பண்ணுறான். ஆட்ட வேணாம் சொல்கிறேன்ல, எழுதிட்டு இருக்கால எவ்வளோ பொறுப்பாக உட்காந்து. ஹாய், குட் மார்னிங்க எல்லாருக்கும். நேற்று வீடியோ அப்படியே கட் ஆகிடுச்சு. நேற்று கண்டினியூ பண்ணவே முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லிடுங்கம்மா எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 18th ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரயானும் ஆஸ்மாவும் வந்து ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி லீவ்லாம் இல்லைங்க. ஸ்கூலில் போயிட்டு கொடி ஏற்றிட்டு வர போகிறாங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஆட்டோக்காக வெயிட்டிங்கு. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? சாப்பிட்டீங்களா? சாக்லேட் சாப்பிட்டீங்களா? சாக்லேட் சாப்பிட்டு வருவீங்களா? சாக்லேட் கொடுப்பாங்க, சாக்லேட் சாப்பிட்டு வருவாங்களாங்க. சரி, இப்போ டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டீங்களா? அதோட சால்னா, ஷேர்வா சாப்பிட்டீங்களா? எல்லாமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரயான் கிட்ட கேளுங்க. ரயான் வந்து கரெக்டாக சொல்லிடுவான். ஷூ எல்லாம் கீழே போடு. ஓகேங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் திருப்பியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். போயிட்டு வாங்க. ஆட்டோ வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பாய் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோலேயே நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. சுதந்திர போராட்ட
வந்துட்டீங்களா? எங்க அஸ்மா எங்க? கொடி யார் வச்சு விட்டா? சாக்லேட் கொடுத்தாங்களா? சாக்லேட் கொடுத்துருக்காங்க, கொடி வச்சு விட்டுருக்காங்க. நானும் வாங்கிட்டேன். சத்தமா சொல்லு. உங்க மேம் எங்க இருக்காங்க? என்னதுமா? சாப்பிடுமா. டாடி பாருமா என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்காருன்னு. ஏ ஹாய், வந்துட்டியா? கொடி கொடுத்தாங்களா? நாளைக்கும் வாங்கி இருந்திருக்கலாம்ல. சாக்லேட் கொடுத்தாங்களா? காட்டு. ஏ எத்தனை சாக்லேட்டு? போலாம் போலாம். இந்த அருமையான முறையை வழங்கிய மகளிருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மட்டும்தான் சொன்ன மாதிரி 3 சாக்லேட் டாடிக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, அஸ்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா. அஸ்மா, நீ சொன்ன மாதிரி 3 சாக்லேட் வாங்கிட்டல. சாக்லேட் கொடுத்தேன்னா ஒன்று வாங்கி தருவோம். வண்டி இங்கே இருக்கு. நீ சாக்லேட் கொடுத்தேன்னா உனக்கு ஒன்று இருக்கு. வேணுமா வேணாவா? சாக்லேட் கொடுத்தா ஒன்று இருக்கு உனக்கு. ரெக்கார்ட் ஆகுது. ரோஸ் மில்க் வாங்கி தரீங்களா? ஜாலி ஜாலியா. இன்னொரு சாக்லேட்டா ரயானுக்கு? அஸ்மா நீயாவது பார்த்தியா இல்லையா டான்ஸ் பண்ணதுலாம்? என்ன உள்ள வச்சிட்டாங்க.
வச்சுட்டாங்க. உள்ளே வச்சுட்டாங்க, ரயானையும் உள்ளே வச்சுட்டாங்க. எதுவுமே தெரியல ரெண்டு பேருக்குமே. சும்மா தான் போயிட்டு வந்தாங்க. டான்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. கொடி கொடி ஏற்றி வச்சுருக்காங்க ஒரு வீட்டில். இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கொடி ஏற்றி வச்சுருக்காங்க. சரி ஓகேங்க, இப்போ நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூல்லேயே 5 சாக்லேட் சாப்பிட்டேன். அவ்வளோ சாக்லேட் சாப்பிட்லாமா? மேம் நல்லா வந்தது. ம் நிறைய வாங்கிட்டேன். 4 குத்தாங்க. போனதுக்கு 4-5 சாக்லேட் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை வந்து 4 குத்தாங்களா? எதுனா ஒன்று தான், எது வேணுமோ எடுத்துக்கோங்க. தெரியலையே, கேளு. பேட்ச் மாதிரியா? அவர்கிட்ட காமி, அவரே வச்சு காமிப்பாரு எப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ இது இது மேலே எவ்வளோ बैंडेज है क्या करना? बैंडेज हमारे पुराना बैंडेज है। देख जल्दी ले टाइम होता ये ले लिया चनको அந்த கொடி எவ்வளோண்ணா? 10 ரூபா மாதிரி 2 கொடுத்துருங்க. டைம் होता लेटा ये होना होना बोलो चलो போகலாம். காட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் சொல்லுங்கப்பா ரயான். வரோம். தேங்க்யூ, பாய்.